ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மூர்த்தி. தளபதி நடிக்கும் மாஸ்டர் மூவி படத்தோட குட்டி குட்டி கிளிப்பிங் சீன், குட்டி குட்டி வீடியோலாம் ரிலீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தளபதியோட என்ட்ரன்ஸ் வீடியோவே ரிலீஸ் ஆகிருக்கு. விஜய் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். ஒரு ப்ரொடியூசர் கடன் உடனே வாங்கி பணத்தை போடுறாரு. ஆனால் விஜய் ஃபேன்ஸ் இதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் சில பேர் எதையுமே போடாமல் திருட்டுத்தனமாக ஃபோனில் எடுத்து நெட்டில் போட்டு, ஏன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியை விட தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இதோட மோசமாகவே நடந்திருக்கு. டாக்ஸி வாலா அப்படின்ற ஒரு மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலே இன்டர்நெட்டில் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதுவும் 1080 குவாலிட்டியில் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஆனால் அந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் மூவினே சொல்லலாம். அதுக்கப்புறம் ரீசெண்டாக கேஜிஎஃப் டீசர் ரிலீஸ் ஆச்சு இல்லையா? ஸோ அது யாஷோட பர்த்டேக்கு அந்த படத்தோட நடிகர் யாஷோட பர்த்டேக்கு ரிலீஸ் பண்ணலான்னு தான் இருந்தாங்க. பட் 2 டேஸ்க்கு முன்னாலே பார்த்திங்கன்னா யாரோ இன்டர்நெட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களாலையும் முடியாமல் அன்றைக்கே ரிலீஸ் பண்ணி இப்போ ரெக்கார்ட் பிரேக் கூட பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் சிம்பு நடித்தா வந்தா ராஜாவாக தான் வருவேன்னு சொல்லிட்டு அந்த படம் தெலுங்குலேருந்து ரீமேக் பண்ணாங்க. தெலுங்கில் யார் அதை ஆக்ட் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் தான் அதை ஆக்ட் பண்ணி இருந்தாங்க. பட் அந்த படத்தோட சீனுன்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட சீன் நிறைய ஒரு வாரத்துக்கு முன்னாலே ரிலீஸ் ஆகி அங்கே இருக்கிற லோக்கல் சேனல்லே இதை பற்றி பேசியிருந்தாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகி அது பிளாக் பஸ்டர் ஹிட்டுன்னே சொல்லலாம். ஸோ விஜய் படமும் அப்படி தான். இது ஒரு ப்ரோமோனே நினச்சிக்கோங்க, இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்னே நினச்சிக்கோங்க. ஸோ படம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகலை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ படம் கண்டிப்பாக வெற்றி நடை போடுன்னே சொல்லலாம். லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட 1.5 வருஷம் உழைப்பு, தயவு செஞ்சு விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் அனிருத் இது 1000 பேர்த்தோட உழைப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்தோட கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஒரு இமெயில் ஐடி கொடுக்குறோம், யாருன்னா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னா அதோட லிங்க்கை மட்டும் எங்களுக்கு பேஸ்ட் பண்ணுங்கள், மீதி நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தை ஆல்ரெடி 300 கோடிக்கு சேல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த கொரோனா சீசனில் படத்தை ரிலீஸ் பண்ணாலும் 300 கோடி எடுக்க முடியுமான்றது டவுட்டு தான். ஸோ தமிழக முதலமைச்சர் என்ன பண்ணியிருந்தாருன்னா 50% தான் சீட் கொடுத்துருந்தாங்க தியேட்டர்லலாம் மக்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் விஜய் பர்சனலாக முதலமைச்சரை மீட் பண்ணி எங்களுக்கு 100% சீட்டு வேணும்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட்டாக கேட்டு அந்த ரிக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணி வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த சட்டத்துக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற தேட்டரில் மோஸ்ட்லி காற்றோட்டமாக இருக்காது, கொரோனா பாதிக்கப்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி மீதியும் தமிழக முதலமைச்சர் 100% சீட் எல்லாருமே தேட்டரில் போய் பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த படம் அவ்வளோவா பார்க்க வருவாங்களா இல்லையான்னு தெரியாமல் டெய்லியும் பிக் பாஸ் மாரி ப்ரோமோ மேலே ப்ரோமோ கொடுத்துட்டே இருந்தாங்க விஜய் டீம். அதாவது தளபதி மாஸ்டர் படத்துலேருந்து நிறைய ப்ரோமோ கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக ப்ரோமோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு படத்தையே கொடுத்துருவாங்களோன்னு எனக்கே ரொம்ப பயமாக இருக்குது. இன்னும் படம் ரிலீஸ் ஆக இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. இப்போ ஜனவரி 13 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது தியேட்டரில். ஸோ இந்த டைமில் ஃபுல் படமே ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயந்துட்டுருக்கீங்க. பட் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சில பேர் என்ன டவுட் படுறாங்கன்னா, இவங்க படத்தை பப்ளிஷ் பண்ணணுன்ற ரீசனுக்காக தான் இந்தமாரி அவங்களே குட்டி குட்டி சீன்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்கள மாரி எப்படி ரிலீஸ் ஆக முடியும்னு கேட்டிருக்காங்க நிறைய பேர் கமெண்ட்ஸில். ஆனால் அவங்க சொல்கிறதுலேயும் ஒரு சின்ன லாஜிக்லாம் இருக்குது. ஏன்னா அந்த படம் பார்த்திங்கன்னா தியேட்டரில் ஓடுற மாரி ஷூட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது படத்தோட ப்ரோமோவாக கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் டேரக்டர் அப்படி பண்ணலை. ஏன்னா அவரும் ஒரு ஸ்ட்ரகிளில் இருக்கிறேன், இது எனக்கு 1.5 வருஷம் உழைப்புன்னு சொல்லியிருந்தார். அனிருத் 1000 பேர்த்தோட ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லியிருந்தார். ஸோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த இமெயில் ஐடி கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் டெலிகிராமில் அந்த ஃபுல் மூவி ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணால் மீதியெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ அந்த சேனலை டெர்மினேட் பண்ணிவிடுவாங்க, அப்படி இல்லைனா அந்த வீடியோவை டெலீட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதில் என்ன நான் லாஸ்ட்டாக நான் சொல்ல வந்துடுறேன். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆனால் என்ன விஜய்க்கோ இல்லை ப்ரொடியூசருக்கு என்ன லாஸ் ஆக போகுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஆனால் அங்கே அவங்களுக்குலாம் எந்த லாஸும் வரப்போகிறதில்ல. ஏன்னா விஜய் அண்ணா நடிச்சுட்டு சேலரி வாங்கிட்டு போயிடுவார். ப்ரொடியூசருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த படம்லாம் இன்னொரு படத்தில் அவர் ஏர்ன் பண்ணிப்பாங்க. பட் அங்கே பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா லைட்மேன், கேமராமேன், எடிட்டர், ஜூனியர் ஆக்டர். ஸோ இவங்களாம் ஷூட்டிங்கில் டீலாம் கொடுப்பாங்கல்ல, டீ கொடுக்குறவங்க, சமைக்கிறவங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ இவங்களாம் நிறைய பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா கொரோனாவில் ஷூட்டிங்கே நடக்கலை. ஷூட்டிங் நடந்ததுன்னா அவங்களுக்கு சம்பளம் வரும், அவங்க ஃபேமிலியும் பார்க்க முடியும். ஏன்னா 1000 பேர் இங்கே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 1000 பேர்த்துக்கு பின்னால் 1000 ஃபேமிலிகள் இருக்குது. ஸோ தமிழ் சினிமாவில் ஷூட்டிங்லாம் நடந்தால் தான் அவங்களுக்கு சம்பளம் வரும். ஸோ இந்த மாதிரி அப்பப்போ நெட்டில் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா ஷூட்டிங் அவ்வளோவா பண்ணவே மாட்டாங்க, படமும் நிறைய ரிலீஸ் ஆகாது. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஓகே, சொல்கிறதுலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஏன்னா இது நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 1 hour எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்யூ ஆல். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.